ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மெட்ராஸ்காரன் வாலி மோகன்தாஸோட இயக்கத்தில் ஷேன் நிகமோட நடிப்பில் வெளிவந்த இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவரோட கட்டிக்க போகிற பொண்ணு வந்து பார்க்கணும்னு சொன்னதுனால கிளம்பி போகிற ஹீரோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறாரு. அவர் என்ன பிரச்சனையில் மாட்டினாரு, அவர் அந்த பிரச்சனையிலேருந்து வெளி வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. முதல்ல இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோண வச்சது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ட்ரெய்லர். அதில் வந்து கொஞ்சம் ரொம்பவே சூப்பராகவே டென்ஷனை பில்டப் பண்ணி கொண்டு போகிற மாதிரி அந்த ட்ரெய்லரை வந்து கட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் தான் கட்டின கூட்ட தானே இடிச்சு விட்ட மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை செகண்ட் ஹாஃபு ஃபுல்லாகவே காலி பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து கதையோட கோர் பிளாட்டை விட்டுட்டு எங்கேயோ போய்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு பிரச்சனை நடந்துருது, அதுக்கு இந்த பிரச்சனைக்கான காரணம் யார் அப்படிங்கிறத நம்ம எல்லார் மேலேயும் டவுட் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதுசாக கேரக்டர் கொண்டு வந்து கடைசியில் அதை யார் பண்ணாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க ட்விஸ்ட் மூலியமாக. பட் அந்த ட்விஸ்ட் வந்து ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறது பெரிய சந்தேகம்தான். ஏன்னா அந்த கேரக்டரு அந்த விஷயத்த வந்து எப்போவோ சொல்லி முடிச்சிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் ஒருத்தரோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தரோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் இந்த படம் வந்து முன்வைக்குது. பட் அது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி தெரியல. இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸில் சொல்லணும் அப்படின்னா கருணாஸ் வந்து உண்மையாகவே சூப்பராகவே பண்ணியிருந்தாரு அவரோட ரோலை. இந்த படம் நமக்கு ஆஹா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஃபைனல் ட்விஸ்ட்டை அந்த கேரக்டர் மூலிமா அந்த ஹீரோ கேட்டதுக்கு அப்புறம் அவரோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, நான் பாட்டுக்கு செவனேந்தாரனா இருந்தேன், என்ன ஏன்டா இதில் கோத்து விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.